சினிமா பார்க்கறதுக்கு நம்ம பெரிய ஆர்வம் இருக்கிறவங்க எவ்வளோ தூரமானாலும் பயணப்பட்டு போய் படம் பார்த்துருவாங்க. ஏன்னா அந்த சினிமா பார்க்குற ஆர்வம்ன்றது அவங்கள தியேட்டரில் போய் படம் பார்த்தா மட்டுமே தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற காலம் இருந்துச்சு. ஸோ அப்படியான ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2013-14 காலகட்டத்தில் ஒரு படம் பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமும் நான் இங்கேருந்து கிளம்புனேன். அங்கேருந்து கிளம்பி எங்கேருந்துன்னா சென்னை சேதாப்பட்டிலிருந்து மாயாஜாலுக்கு கிளம்புனேன். ஏன்னா அந்த படம் அந்த தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருந்து, வேறு எந்த தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகலைன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். சரி, அந்த படத்தை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயாச்சு, டோல்லாம் கட்டி தாண்டி போயாச்சு. போனதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அந்த படம் தேட்டரில் போட மாட்டோம் சார், ஏன்னா டிக்கெட் சேல்ஸே ஆகலை அப்படின்னாங்க. அன்றைய டேட்டில் டிக்கெட் விலை 120 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த 120 ரூபா டிக்கெட்டுக்கு எத்தனை டிக்கெட் வந்தால் நீங்கள் வாங்கிப்பீங்கன்னு கேட்டேன். 10 பேர் வரலன்னா நாங்கள் பண்ண மாட்டோம் சார். நானும் இன்னொரு நண்பர் 2 பேரும், அவரும் என்னை போல படம் பார்க்க வந்த ஆர்வலர் 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 15 டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து அந்த படத்தை பார்த்தோம். அப்படி என்ன படம் அது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த படத்தை பேரை பற்றி சொல்ல போகிறோம்னா, ஏன்னா அந்த படம் 3 தேசிய விருதுகளை பெற்ற படம். அந்த படத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 3 தேசிய விருதுகள் பெற்ற படம். சர்வதேச விழாக்கள்லையும் நிறைய பாராட்டுப்பட்ட படம். அந்த படம் ஒரு தெலுங்கு படம். இந்த படத்தை தயாரித்தவர் சுனிதா கிருஷ்ணன்றவங்க, அவங்க பெரிய சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அவங்க பண்ண படம் இந்த படம். ஸோ இந்த படத்தின் பேர் நான் பங்காரு தள்ளி அப்படின்றது தான் இந்த படத்துடைய படம் பேர். ஸோ இந்த படம் 2013 வெளியான காலகட்டத்தில் மிக சிறந்த படம், நல்ல படம்ன்றதெல்லாம் அவார்டு வாங்கி அதற்கு அப்புறமும் கூட இந்த படத்துக்கு மக்களிடையே பெரிய வரவேற்பு இல்லாமல் கூட்டம் இல்லாமல் போனது தான். சென்னையில் இருக்கிற நல்ல படம்லாம் எங்கே சார் ஓடுதுன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நல்ல படம்லாம் எங்கே தான் ஓடுன்றது இன்றைக்கி கேட்குற கேள்வி இல்லை. 2013-14 இதே கேள்வி தான் கேட்டுட்டு வந்தோம். அது ரொம்ப நல்ல படம்ன்றது 3 தேசிய விருதுகள் பெற்றதுனால மட்டுமே இந்த படம் நல்ல படம் நான் சொல்லவே இல்லை. ஓகே, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த கதை ரொம்ப அட்டகாசமான கதை. ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் சமூக சேவர், அவருடைய ஒரே மகள் துர்கா. ஸோ அவர் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு இடைநிலை தேர்வுலாம் முடித்து பள்ளியில் பாஸ் பண்ணிடுறாங்க. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துடுறாங்க. +2லாம் மாவட்டத்திலேயே 8வது இடத்தையும் எடுத்துடுறாங்க. இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு எப்படியாவது அந்த பொண்ணை பெருசாக படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனால் சென்னை அந்த கிராமத்தை விட்டு கொண்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு வெளியே நம்ம ஹைதராபாத் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஆசை. ஸோ இவ ஹைதராபாத்தில் போய் எப்படியாவது பட்டம் பெறணும்னு ஆசைப்படுறா. அதே நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு இங்கே ஹைதராபாத்துக்கு வராமல் இங்கேயே படித்து பாஸ் பண்ணி எப்படியாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பையனையும் அவங்க பார்த்து செட் பண்ணிடுறாங்க. இந்த நடுவில் அவங்க அப்பா சமூக சேவகராக இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஹைதராபாத்லேயே இருப்பார். அவர் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு, நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு, இப்படியான விஷயங்கள் இருந்திருக்கிறாரு. ஸோ இப்போது இந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் ஹைதராபாத்தில் ஒரு காலேஜ் இன்டர்வியூக்கு வந்துருச்சு. அவங்க அப்பாவுக்கு ஹைதராபாத்தில் தான் இருக்காரு, இருந்தாலும் அவர் போகும்போது சொல்லிக்கலாம், அவருக்கு சொல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் ட்ரெயினில் போகும்போது சொல்லிக்கலாம்னு சொல்லி, அப்போல்லாம் லேண்ட்லைன் தானே, செல்ஃபோன்லாம் பெரிய அளவுக்கு இருந்திருக்காரு அந்த டைமில். ஸோ ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி துரியும் போது இவ்வளோ நீ அமிச்ச அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் நான் வேறு விளையாட கிடையாது, அவள் போய் தான் தீருவான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பிக்கப் பண்ணுறாரு. பிக்கப் பண்ணதுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பொண்ணு ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுட்டு நான் போய் வெளியே போயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே நீங்கள் எதுன்னு சொல்கிறாரு. வந்தபோது பொண்ணை காணும். பொண்ணு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கதை ஆரம்பிக்குது இல்லையா. இந்த கதை ஆரம்பிக்கும் போது ஐயோ பாவம், இந்த பொண்ணை யாரோ ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்பொழுது, இத்தனை நாளாக சமூக சேவராக வேலை செஞ்ச அவங்க அப்பா, அவர் சமூக சேவை செஞ்சதே ஒரு பிம்பாக தான். செக்ஸ் டிராஃபிக்கு இங்கேருந்து நிறைய பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கு பணம் வாங்கி கொடுத்து ஒரு பெரிய மாஃபியா கேங்கோட அவருடைய டிராஃபிக்கிங் ஆளாக இருக்கிறாரு. ஸோ அதனால் இப்போ இவர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் யாரோ ஒரு புது பொண்ணை நம்மால் கூப்பிட்டு வரான்னு சொல்லிட்டு, ஏற்கனவே அவங்களுக்குள்ள தொழில் போட்டியில் இருந்தபோது அவர் தனியார் தொழில் ஆரம்பிக்க போகிறான்னு நினச்சி இவங்க முதலாளியே அந்த பொண்ணை ஆளை வச்சு தூக்கி அந்த பொண்ணை பிராத்தலில் வித்துடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த கதை. செக்ஸ் டிராஃபிக்கிங் தாண்டி இதற்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய உளவியல் விஷயம். தன் அப்பா செக்ஸ் டிராஃபிக்கிங் பண்ணுறாரு, அவர் தான் இந்த மாதிரி நிறைய பொண்ணு கொண்டு விட்டுருக்காரு அப்படின்னு தெரிய வரும்போது நினைக்கக்கூடிய ஒரு எமோஷன். அதற்கப்புறம் செக்ஸ் டிராஃபிக்கிங்கில் ஒரு அப்பாவா அவருக்கு ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கில் போனால் எங்கெங்கெல்லாம் போவா அப்படின்னு ஒரு நல்லா தெரியுன்றதுனால அத்தனை இடத்துலையும் போய் அவர் தேடுற இடம், அந்த தேடினதுக்கப்புறம் அவருக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள்,
அந்த பதில்களில் வந்து நீ இப்படி தானடா என்னை வந்து விட்டு போன, இப்படி தானடா நீ அதை பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் ஆகிற இடம், அந்த பொண்ணு நம்ம யாராவது வந்து காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோட பல விஷயமா போராடுற இடங்கள், அந்த போராடுற இடத்துலேருந்து அந்த பொண்ணு முழுக்க ஒரு செக்ஸ் ஒர்க்கராக மாற்றப்படும் இடம், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அப்படியே நம்மளை வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதிர்ச்சிக்குள்ளாக்குற அத்தனை விஷயம் இருக்கு. மகாநதியில வந்து அந்த ஒரு சோனா காட்சிகளை பார்த்து மனசு தினம் இல்லாமல் அழுதவங்க இருக்காங்க நிறைய பேர். அது ஒரு விதமான கிளாசிக்னா இது வேற விதமான ஒரு கிளாசிக்கு டம்ப் ஆக்கிடுவாங்கள இந்த படம். இப்போ பார்த்தா கூட இந்த படம் வந்து டம்ப் ஆக்கிடுவாங்கள. ஏன்னா அந்த பெண் தன் அப்பா இப்படி விட்டவர்கள் தெரியறதுக்கு சீன் இருந்து பின்னாடி வந்து அந்த அதை வந்து ஒரு அடுத்தடுத்த இடங்களுக்கு மாற்றப்படும் போது நடக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் நடித்தவங்க அஞ்சலி பாட்டில் அப்படின்னு தான் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய பெரிய கண்ணும் பெரிய உதடுகளும் ரொம்ப நம்மளை வந்து ஒரு இன்னசென்ஸ் முகத்தில் இருக்கும். அந்த முகத்தில் அது ரொம்ப நம்மளை ஹாண்டிங்காக இருக்கும் அந்த டைமில். ஸோ அப்பா பண்ண தப்புக்கு வந்து புள்ள பாதிக்கப்படுது அப்படின்ற போது அந்த அப்பாவை சித்திக் கேரக்டர் மலையாள ஆக்டர். இந்த படம் மலையாளத்துலையும் ரிலீஸ் ஆச்சு, என்டேன்ற பேரில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சு, இதுலேயும் வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு இந்த படம். ஸோ ஆனால் இந்த படம் வந்து மேஜர் வந்து தெலுங்கு வருஷன் தான். ராஜேஷ் தச்ரிவர் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணார். இவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் தச்ரிவர் வந்து இந்த நேம் ஆஃப் புத்தா அப்படின்னு ஒரு படம் பண்ணவர், அவருடைய டைரக்ஷன் இது உருவான படம். இந்த படத்தோட கதை வந்து சுனிதா கிருஷ்ணன் நிறைய டைம் வந்து இந்த மாதிரி சைல்டு அபியூஸ், செக்ஸ் டிராஃபிக்கிங் பற்றி நிறைய பேர் அபியூஸ் பண்ணவங்களை காப்பாற்றிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு முன்னாடி சோஷியல் சர்வீஸாக அவங்க பண்ண விஷயங்கள் நிறைய ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. அவங்க சொன்ன கதையிலேருந்து எடுக்கப்பட்டு தான் இந்த கதை. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த அப்பாவுடைய பதப்பதிப்பு இருக்கு இல்லையா, அந்த அப்பாவோட பதப்பதிப்பு வந்து அத்தனை அற்புதமாக நடிச்சிருப்பார் சித்திக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஐயோ இப்படி ஒரு பொண்ணு போய் மாட்டிக்கிச்சுன்னா அவள் எங்கெங்கே போவா அப்படின்னும் போது அந்த பதட்டத்தில் அவளை எங்கேயாவது அந்த டைம் அது ஒரு கோல்டன் பீரியட் இருக்குது. கோல்டன் பீரியடுக்குள்ளே அந்த பொண்ணை காப்பாற்றியே தீரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அலைச்சிடும். தன்னை வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கான். அப்பா வருவார நம்பிக்கையில் இருக்கிற பொண்ணும். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தான் தெரியும் போது விஷயம் இருக்குது. அட்டகாசமான ஒரு ட்ராமா இருக்கும். அதில் அவனை நெஞ்சு பதைச்சிடும். அதே நேரத்தில் அந்த பொண்ணு அங்கே ஒரு டைம் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணும். தப்பிக்க ஒரு கஸ்டமர்கிட்ட போய் கொண்டு விடும்போது அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுற இடத்துல இவளுக்கு நிச்சயம் பண்ணப்பட்ட மாப்பிள்ளை அங்கே ஒரு கிளாஸ்க்காக வந்திருப்பாரு. அந்த பொண்ணை பார்ப்பாரு, அந்த சுச்சுவேஷனை பார்ப்பாரு. அந்த பொண்ணை கூப்பிட்டு கிளம்புவாங்க. இந்த ஆள் அங்கே பொண்ணை தேடி அடைஞ்சு எங்கே போனான்னு தேடி கண்டுபிடிச்சி விட்டு போவாங்க. ஆனால் அது ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி இருக்குது அந்த படத்தில். இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அவள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா, ஏதோ பிரச்சனை மாட்டே இது இதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் ரெண்டு பேரும் ஹைதராபாத்லேருந்து அந்த கிராமத்துக்கு போகிற வரைக்கும் ஒரு வார்த்தை ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. ஒரு ஜங்ஷனில் அந்த பையனும் இந்த பொண்ணு இறங்கி அவங்கவுங்க எதுவுமே பேசிக்காமல் வெளியே போயிடுவாங்க. ரொம்ப அட்டகாசமான சீனு. இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அழுதுகிட்டே இருக்கும், வாசலில் உட்காந்துட்டே இருக்கும். அப்பா வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டான்ற தைரியத்தில் வந்து தெரிஞ்சு போய் வீட்டுக்கு வருவார். அந்த வீட்டுக்கு போய் ரெண்டு பேரும் அவள் படிக்கட்டில் உட்காந்துருப்போம். படிக்கட்டில் உட்காந்தும்போது அப்பா கேரக்டர் உள்ளே போகும். இந்த அப்பா கேரக்டர் வந்து ஒரு கில்ட்டியில் உச்சத்தோடையும் தன்னால் தன் பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி பாதிப்பு வட்டுச்சு அப்படின்னு ஒரு பதட்டத்துலையும் ஒரு குறுகி வந்து போவார். அந்த போகும்போது அவர் தலையை தடவுறதுக்கான முயற்சி போது அந்த பொண்ணு வந்து காரி துப்பும். தவிர அந்த துப்புனதுக்கு அப்புறம் உள்ளே போவார். உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் ஒண்டி தான் இருக்கும். அதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ். ரொம்ப அட்டகாசமான படம், ரொம்ப எமோஷனலான படம். ஆனால் இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆனபோது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படவே இல்லை. விருதுகள் வந்து உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் வந்து பல விருதுகள் பெற்றிருக்கு. டெட்ராய்டில் வந்து 2013 ட்ரினிட்டி சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. 23 ஆண்டுகளில் இந்த விருது வென்ற முதல் தெலுங்கு படம் இதுதான். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷிய சினி திரைப்பட விழாவில் வந்து 4 விருதுகள் பெற்றிருக்கு, சிறப்பு விருது பெற்றிருக்கு. 2014 பெய்ஜிங் சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஆசியா பசிபிக் திரை விருதுகள், அயர்லாந்து இந்திய விழா திரைப்பட விருது, 20வது கொல்கத்தா சர்வதேச திரைப்பட விழாவிலையும் அதிகபூர்வமாக தெரியப்பட்டது. 61வது தேசிய விருதுகளில் வந்து சிறந்த தெலுங்கு பட விருது பெற்றது. படத்தில் சிறந்த இசையமைப்பாளர் சாந்தனு மொய்த்ராக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அஞ்சலி பாட்டிலுக்கு சிறப்பு பாராட்டு விருதுன்னு பெற்றாங்க. இந்த 3 விருது நேஷனல் அவார்டு வின் பண்ணிச்சு. இவ்வளோ வின் பண்ண ஒரு படம். இத்தனைக்கும் இந்த படம் வந்து ஒரு நான் கமர்ஷியல் படம் மாதிரி இருக்கவே இருக்காது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கான எல்லா விஷயமும் இருக்கும். எமோஷன் இருக்கு, அந்த பதப்பதப்பு இருக்கு, ஒரு த்ரில்லர் படத்துக்கான எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து எந்த தேட்டர்லையும் பெருசாக ஓடவே இல்லை. நான் சொன்ன விஷயம் அதுதான்.
இந்த படத்தை நான் வந்து 15 டிக்கெட் வாங்கி நாங்கள் 2 பேர் மட்டும் பார்த்தோம் அந்த படத்தை. இதுதான் உண்மை. 2011ஆம் ஆண்டு ஆந்திர அரசுடைய நந்தி விருதுகளில் 2வது சிறந்த படத்துக்கான வெள்ளி நந்தி விருது வந்து இந்த படம் பெற்றுச்சு. இந்த படத்துக்காக அஞ்சலி பாட்டில் வந்து சிறந்த நடிகை விருதும், சித்திக் வந்து சிறந்த நடுவர் விருதையும் பெற்றார், சிறப்பு நடிகர் விருதையும் பெற்றார். இப்படிப்பட்ட படத்தை நாம எந்த காலத்திலையும் பார்த்ததில்லை, கொண்டாடினதில்லை, நல்ல படங்களை கொண்டாடினதில்லைன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த குற்றச்சாட்டு எல்லா காலகட்டத்திலும் தான் இருக்க தான் செய்யுது. அதனால இப்போ கூட ஒன்றும் குறையில்லை. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்கு. தயவு செஞ்சு பாருங்க, பார்த்துட்டு நீங்களும் கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.